ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரைச்சி ஊற்றாத கத்திரிக்காய் குழம்பும் அது மாதிரி கோஸ் பொரியலும் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி அது நல்லபடியாக கட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் இந்த கோஸையும் கட் பண்ணலான்னு கட் பண்ணவே முடியல. நீ என்னை கட் பண்ணி தான் பாரு அப்படின்னு அதை ஒரு வழியாக கட் பண்ணி வச்சுட்டு, கடாயில் சீரகம், வெந்தயம், கடுகு போட்டு நல்லா அது வதங்கினோனையும் அது பொரிஞ்சோனையும் கருவேப்பிலையை போட்டு நல்லா ஃப்ரை ஆனோனையும் அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி அதையும் சேர்த்து கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் 2 ஸ்பூனும், வீட்டு மசாலா அம்மா செஞ்ச மசாலா 1 ஸ்பூனும் போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க விட்டுறோம். அதுக்கப்புறம் கோஸ் பொரியலுக்கான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, குழம்பு கடலப்பருப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி கோஸையும் கடைசியாக போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்தோனையும் நம்மளுக்கு இன்றைக்கியான லஞ்சு சுவையான கத்திரிக்காய் கோஸ் ரெடி.